Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. தற்போது மின்சார கட்டணம் நாட்டினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கிறது. சந்திரிகா, இந்த மின்சார கட்டண அதிகரிப்பை அடுத்து ஊடகங்களிலும் இந்த மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பாக பேசப்பட்டது. அதே போல நாமும் நியூஸ் ஃபர்ஸ்டும் மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பாக நேற்றும் இன்றும் பல்வேறு தகவல்களை வழங்கியிருந்தோம். ஆம் ஜெஃப்ரி, நேற்றைய தினம் நமது செய்தி கலையகத்தில் உள்ள மின்குமிழ்களை அணைத்து அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை நாம் தெளிவுபடுத்தியிருந்தோம். நான் நினைக்கின்றேன் என்றும் கூட உங்கள் வசம் சில தகவல்கள் காத்திருக்கின்றது. நிச்சயமாக சந்திரிகா, என்றும் நாங்கள் இது தொடர்பாக விரிவாக ஆராயிருக்கிறோம். இன்று மாத்திரமல்ல, இது தொடர்பாக நாளையும் நாங்கள் ஆராயிருக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்கு இது தொடர்பான தகவல்களை வழங்க காத்திருக்கிறோம். எதிர்வரும் மாதத்திலிருந்து மின்சார கட்டணம் உயர்வடையும் விதம் குறித்து நேற்றைய தினம் நாம் தெளிவுபடுத்தியிருந்தோம். மின்சார கட்டண உயர்வு குறித்து மீண்டும் தெளிவுபடுத்த வேண்டுமாயின் இவ்வாறே மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட போகிறது. அதாவது உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மின்சார கட்டண உயர்வு. அதாவது நீங்கள் ஒரு மாதத்திற்கு 30 அலகுகளை பாவிப்பவராக இருந்தால் 142 ரூபாயை நீங்கள் விலை திருத்தத்திற்கு முதல் செலுத்தியிருப்பீர்கள். 142 ரூபாயை புதிய விலை திருத்தத்தின்படி நீங்கள் 217 ரூபாயை செலுத்த வேண்டும். அதாவது நீங்கள் 30 அலகுகளை பாவிப்பவராக இருந்தால் மாதத்திற்கு புதிய விலை திருத்தத்தின்படி 217 ரூபாயை செலுத்த வேண்டும். அதாவது புதிய திருத்தத்தின் படி 75 ரூபாயை மேலதிகமாக நீங்கள் செலுத்த வேண்டும் 30 அலகுகளை பாவிப்பவராக இருந்தால். அதே போல 50 அலகுகளை நீங்கள் பாவிப்பவராக இருந்தால் 308 ரூபாயை நீங்கள் முன்னைய விலையில் நீங்கள் செலுத்தியிருப்பீர்கள். புதிய கட்டண திருத்தத்தின்படி 465 ரூபாய் செலுத்த வேண்டும். அதாவது 157 ரூபாயை நீங்கள் மேலதிகமாக செலுத்த வேண்டி இருக்கிறது. அதே போல 75 அலகுகளை நீங்கள் பாவிப்பவராக இருந்தால் 570 ரூபாய் நீங்கள் ஆரம்பத்தில் செலுத்தியிருப்பீர்கள். ஆனால் புதிய கட்டண திருத்தத்தின்படி 982 ரூபாயை நீங்கள் புதிய விலை திருத்தத்தின்படி செலுத்த வேண்டும். அதாவது 412 ரூபாய் நீங்கள் மேலதிகமாக செலுத்த வேண்டும். அதே போலதான் நீங்கள் 100 அலகுகளை பாவித்தால், அதாவது இந்த இடத்துல தான் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். 100 அலகுகளை நீங்கள் மாதாந்தம் நீங்கள் பாவிப்பவராக இருந்தால் 1247 ரூபாயை நீங்கள் முன்னர் செலுத்தியிருப்பீர்கள். புதிய திருத்தத்தின்படி 2415 ரூபாயை நீங்கள் 100 அலகுகளை மாதாந்தம் பாவிப்பவராக இருந்தால் 2415 ரூபாயை நீங்கள் செலுத்த வேண்டும். பாருங்கள், அதாவது புதிய கட்டண திருத்தத்தின்படி 1168 ரூபாயை நீங்கள் மேலதிகமாக செலுத்த வேண்டும். இவ்வாறான விதத்தில் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும் பட்சத்தில் அதனை மக்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? இது குறித்து பொதுமக்களிடம் நாம் வினவினோம். நேற்று சக்தி நியூஸ் பார்த்தேன், நேற்று முந்தினாலும் பார்த்து நாங்கள் அதில் தெளிவாக எல்லாம் வடிவாக அந்த அறிவிப்பாளர்கள் வடிவாக எல்லாருக்கும் விளங்கக்கூடிய விதமாக சொன்னார்கள். அதோட அந்த லைட் பில் கூடுறதை பற்றி அந்த சூழ்நிலையை உருவாக்கி அந்த லைட்டை ஆஃப் பண்ணி மக்களுக்கு அதில் ஒரு கவர்ச்சியை உண்டாக்குற ஒரு தெளிவை உருவாக்குற மாதிரி ஒரு யூனிட்டால மிக பாதிக்கப்படும். சம்பளத்துல 400 பகுதி நாங்கள் கொடுக்க வேண்டிய வரப்போகிறோம். அந்த பெட்ரோல் விலை, டீசல் விலை, எரிபொருள் சகலதும் விலை ஏறி நேரடியாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகம். இந்த அரசாங்கம் கூடிய செலவு போகுது, அரசாங்கம் நான் ஏற்கணும், பொதுமக்களால் இது இயலாது. பாரிய ஒரு தொழில் வாய்ப்பை இழக்கும் ஒரு நிலைக்கு தள்ளப்படும். எனவே இந்த விடயத்தில் அரசாங்கம் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு நல்ல முறையில் பரிசீலனை செய்து மின் கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மின்சார கட்டணம் உயர்வடைந்துள்ளதை அடுத்து பொதுமக்கள் மத்தியில் இவ்வாறான கருத்துக்கள் நிலவுகின்றன. நாட்டின் பல பகுதிகளிலும் இருந்து தெரிவித்த கருத்துக்களே அவை. ஏன் இவ்வாறான கட்டண உயர்வு மேற்கொள்ளப்பட்டது என்பது குறித்து அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கிஹெலிய ராம்புக்வெல்ல நேற்றைய தினம் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். போக்குவரத்து, சுகாதாரம், கல்வி, மின்சாரம் ஆகிய துறைகளை நோக்கமெடுத்து அரசாங்கம் பாரிய அளவில் நிவாரணங்களை வழங்குகிறது. அதேபோன்று எண்ணெய் வளத்தை நோக்கினால் வறிய மக்கள் அதிகளவு பயன்படுத்தும் மண்ணெண்ணெய்க்காக மானியம் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. இல்லை என்று கூற முடியாது. நிவாரணம் வழங்கும் அரசாங்கமே உள்ளது. எனினும் வரையறையற்ற முறையில் நிவாரணங்களை வழங்கி நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைத்து நாட்டின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி எதிர்கால அபிவிருத்தி அற்ற நாடாக இலங்கையை மாற்றுவதற்கு அரசாங்கம் தயாரில்லை.
மின் கட்டண உயர்வில் உள்ள மேலும் பல்வேறு விடயங்கள் குறித்து நாம் தற்போது கவனம் செலுத்த இருக்கின்றோம். பிரதான 3 கட்டணங்களின் கீழ் மொத்த மின்சார கட்டணம் கணிப்பிடப்படுகின்றமை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நீங்கள் உபயோகிக்கும் அலகுகளுக்கு அமைய அறவிடப்படுகின்ற கட்டணம், அதேபோல நிலையான கட்டணம் மற்றும் எரிபொருள் சீராக்கல் கட்டணம், இது புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்ட ஒரு கட்டணமாக அமைந்திருக்கிறது. இந்த கட்டணம் ஆகியவற்றின் அடிப்படையில் மொத்த மின்சார கட்டணம் மதிப்பிடப்படுகிறது. எரிபொருள் சீராக்கல் கட்டணம் என்பது என்ன? இது தொடர்பில் இன்றைய தினம் ஆராயிருக்கிறோம். மின் உற்பத்திக்காக எரிபொருளை உபயோகப்படுத்துகின்ற போது இலங்கை மின்சார சபைக்கு ஏற்படுகின்ற செலவினத்தின் ஒரு பகுதி நுகர்வோரிடமிருந்து அறவிடப்படுகிறது. தற்காலிகமாக அறவிடப்படுகின்ற கட்டணமாக கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி இந்த எரிபொருள் சீராக்கல் கட்டணம் மின்சார பட்டியலில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. வீட்டு மின்பாவனையாளர்களுக்கு எரிபொருள் சீராக்கல் கட்டணம் இவ்வாறான முறையில் அறவிடப்படுகிறது. பயன்படுத்தப்படுகின்ற அலகுகளின் அடிப்படையில் இந்த கட்டணம் அறவிடப்படுகிறது. அதாவது இவ்வாறான முறையில் தான் அந்த கட்டணம் அதிகரிக்கப்பட இருக்கிறது. அதாவது 0 தொடக்கம் 30 அலகுகளை நீங்கள் மாதாந்தம் பாவிப்பவராக இருந்தால் 25, அதாவது 0 தொடக்கம் 30 அலகுகளை நீங்கள் பாவிப்பவராக இருந்தால் இதற்கு அறவிடப்படுகின்ற கட்டணத்திலிருந்து 25% எரிபொருள் சீராக்கலுக்காக அறவிடப்படுகிறது. அதே போல 31 தொடக்கம் 60 இடைப்பட்ட அலகுகளை நீங்கள் பயன்படுத்துபவராக இருந்தால் இதற்கான கட்டணத்திலிருந்து 35% எரிபொருள் சீராக்கல் கட்டணத்திற்காக அறவிடப்படும். அதே போல 61க்கும் மேல் அலகுகளை நீங்கள் பாவிப்பவராக இருந்தால் அதற்கான கட்டணத்திலிருந்து 40% நீங்கள் செலுத்த வேண்டி இருக்கும். தற்காலிகமாக அறவிடப்படுகின்ற கட்டணம் என கூறி அறவிடப்பட்ட எரிபொருள் சீராக்கல் கட்டணத்தினை இம்முறை மின்சார கட்டண திட்டத்திலும் உள்ளடக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி எரிபொருள் சீராக்கல் கட்டணமாக நீங்கள் செலுத்த வேண்டிய தொகையின் அளவு என்ன? பயன்படுத்தப்படுகின்ற ஒரு அலகுகளின் அடிப்படையில் இந்த கட்டணம் மதிப்பிடப்படுகிறது. அதாவது நீங்கள் 30 அலகுகளை பாவிப்பவராக இருந்தால் மின் கட்டணம் 217 ரூபாவாக நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த 217 ரூபாவுக்கு நீங்கள் எரிபொருள் சீராக்கல் கட்டணமாக 37 ரூபாய் 50% செலுத்த வேண்டும். அதாவது 30 அலகுகளுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய தொகை 217 ரூபாய். அந்த 217 ரூபாவுக்கு 25% கட்டண அதிகரிப்பு, அதாவது 25% எரிபொருள் சீராக்கலுக்காக 25% அறவிடப்படுகிறது. அதுதான் 37 ரூபாய் 50%. அதே போல 50 அலகுகளை நீங்கள் பயன்படுத்துபவராக இருந்தால் 465 ரூபாய் உங்களுடைய மின்சார கட்டணமாக அமையும். அந்த மின்சார கட்டணத்திற்கான எரிபொருள் சீராக்கல் நீங்கள் செலுத்த வேண்டிய தொகை 105 ரூபாய். 75 அலகுகளை நீங்கள் பாவிப்பவராக இருந்தால் உங்களுக்கான தொகை 982 ரூபாவாக அமையும். அந்த 982 ரூபாவுக்காக நீங்கள் எரிபொருள் சீராக்கலுக்காக செலுத்த வேண்டிய தொகை 255 ரூபாய். அதே போல 100 அலகுகளை நீங்கள் பாவிப்பவராக இருந்தால் உங்களுடைய மாதாந்த செலுத்தும் தொகை 2415 ரூபாய். அதற்காக 600 ரூபாவை நீங்கள் எரிபொருள் சீராக்கலுக்காக செலுத்த வேண்டியிருக்கும். இந்த மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டமை தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணி நேற்றைய தினம் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் யோசனை ஒன்றை முன்வைத்திருந்தது. அந்த யோசனை என்ன?